அமெரிக்கா கடுமையான டென்ஷன்ல இருக்கிறாங்க. ஏன் டென்ஷன்லன்னா, இஸ்ரேலு காசாவுல மக்கள் வாழக்கூடிய இடத்துல குண்டு அடிக்கிறாங்க. ஒரு அமைதியற்ற நிலைமை போயிட்டு இருக்கும்போது இந்த நிலைமை தொடர்வதால் அமெரிக்காவுக்கு பல பிரச்சனைகள் உள்நாட்டிலும் இருக்கிறது, சர்வதேசத்திலும் இருக்கிறது, அவர்களுடைய நேட்டோ கூட்டாளிகளுடைய அழுத்தமும் இருக்கிறது. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே GNR கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. அமெரிக்கா போரை நிறுத்துன்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சிகள் எடுத்து வருது. ஆனா இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களை கைவிடும் வரை போர் தொடரும் அப்படின்ற போல ஒரு சொல்றாங்க. அப்பனா அந்த இஸ்ரேலை அமெரிக்காவிலே கட்டுப்படுத்த முடியலையா? அந்த அக்ரிமெண்ட் இருக்கு பாருங்க, அந்த அக்ரிமெண்ட்ல டிஸ்ஆர்ம், ஆயுதங்கள் லே டவுன், கீழே வைக்கணும் அப்படின்ட்டு எதுவும் கிடையாது. பாயிண்ட், யூதர்களுக்கு எதிராக நாங்க போராட போவதில்லை, எங்கள் மக்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அமெரிக்கா அமைதியா போயிட்டு இருக்கிற காரணம் அதுதான். இது வெறுப்பு, தீவிரவாதி தீவிரவாதி தீவிரவாதி. இது என்ன தீவிரவாதி? ஹமாஸ் தீவிரவாதி வைத்துக்கொள்ளு. ஹமாஸ் அங்க போய் உள்ள போய் கொலை செஞ்சது தீவிரவாதம் தான், அதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கப்புறம் நீங்க 1.5 லட்சம் 2 லட்சம் பேரை கொலை செஞ்சுட்டு அவநாட்டில் உள்ளவன வெளியே போனா எப்படி சார் போவோம்? நீ நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாங்க உனக்கான ஆதரவை வாபஸ் பெறுவோம். போர் போட்டு அந்த மக்களை முதல்ல வெளியே போக சொல்லு. ஒப்பந்தம், ஆயுதத்தை கீழே வைப்போம், இதெல்லாம் தேவையில்லைன்னு யார் சொல்றா? பெசலில் சுமோட்ரிச்சும் பென்கவீர் போன்ற தீவிரவாதிகள் சொல்றாங்க. போர் காரணம் காட்டினா அந்த நாட்டில் உள்ள அரசாங்கத்தில் அவர் தொடர்ந்து இருக்கலாம். போற காரணம் காட்டாம இருந்தா எலெக்ஷன் வந்துடும். எலெக்ஷன் வந்தா செப்பாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க? இவருடைய பார்ட்டி லிக்குட் பார்ட்டி வில் ஃபால். இஸ்ரேலுக்கு நீங்க ஆதரவு கொடுக்குது ஒரு நாட்டை காட்டுங்க, எந்த நாடுமே இல்லை. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் சுஃபியான் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். கோபி சார், சொல்லுங்க சார். சார், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாப்புல. ஆனா ஏற்கனவே ஒரு அமைதி பேச்சுவார்த்தை மூலம் நிறுத்தப்பட்ட இஸ்ரேல் காசா போர் இப்போ வரைக்கும் முடிவு எட்டப்படாம தான் இருக்கு. அதிகாரப்பூர்வமா நம்ம போர் நிறுத்தப்பட்டாச்சு அப்படின்னு சொன்னாலும் காசா மீது இஸ்ரேல் ஒரு தாக்குதல் நடத்திருக்கு. இதன் மூலம் ஒரு 45 பேர் செத்துருக்காங்க. பத்திரிகையாளர்கள், பொதுமக்கள், குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 45 பேர் இறந்திருக்காங்க. இப்போ அந்த போர் முடிந்ததா இல்லையா? வெறும் வார்த்தை ஜம்பம் மட்டும்தானே அது? இது ரொம்ப ஒரு கவலை தரக்கூடிய ஒரு விஷயம். அமெரிக்க அதிபர் 21 சட்ட பிரணைகளை அந்த பாயிண்ட்ஸை போட்டாங்க. அதில் ஆரம்ப கட்டத்தில் அமெரிக்க அதிபருடைய ஒப்புதலுக்கு அவருடைய கூட்டாளிகளான துருக்கியினுடைய எரடோகன், சவுதி அரேபியாவுடைய முகமது பின் சல்மான், ஜோர்டானுடைய அப்துல்லா, எகிப்துடைய அல் சிசி, கத்தருடைய அப்துல் ரஹ்மான் அல் தானி, இவ்வளோ பேரும் மிக முக்கியமான ஆட்கள், அவருக்கு நெருக்கமான. இது எல்லாமே யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், அது மாதிரி குவைத்து, எல்லா நாடுகளும் இருக்கிறது. நம்ம அதை விட்டுருவோம். இந்த பேச்சுவார்த்தைக்கு இவ்வளவு மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 70,000 பேர், 69,177, கிட்டத்தட்ட 70,000 பேர். 1,70,000 மேற்பட்ட மக்கள் ஊண்டல், ரொம்ப காயமடைந்து, அவர்கள் டிசபிள்டு, அன்னேபிள் டு மூவ், இனி நடக்க முடியாது, கைகால்கள் ஊனம், இப்படி ஒரு கொடூரம். ஆக இது 2.5 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இறந்தது 70,000, ஊனமுற்றவர்கள் 1,70,000 மேல். இன்னும் ஹிடன், மறைமுகமாக கற்களுக்கு கீழே ஏராளமான சடலங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டது. அப்ப இந்த விவகாரத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இது ஹியூமனிடேரியன் கிரைஸ் எகெயின்ஸ்ட், இது ஜெனசைட், எத்னிக் லிஞ்சிங், மனித இன படுகொலை, சுத்திகரிப்பு அப்படின்னு உலக நாடுகள் எல்லாம் கவலைப்பட்டது. யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் ரொம்ப கவலைப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஒப்பந்தம் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் அமெரிக்காவுடைய கூட்டாளிகளாக இருக்கக்கூடிய யூகே, இங்கிலாந்தினுடைய ஸ்டோமர், கனடாவுடைய கேரினர், அதே மாதிரி ஆஸ்திரேலியாவுடைய ஆண்டனோ அல்பேனியோ, இம்மானுவேல் மெக்ரான் பிரான்ஸ், இட்டலி, இப்படி எல்லா நாடுகளும் அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுத்தது. அமெரிக்கா யோசிச்சார்கள், அமெரிக்க வரலாற்றில் யூதர்களுக்கு இதுகாரம் இத்தனை முக்கியத்துவம் கொடுத்த ஒரே பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் மட்டும். ஏன் சார்? ஏன்னா அவர் ஒரு வடதுசாரி சித்தாந்தவாதி. அவர் பிப்ளிக்கல் நாம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பைபிளை அவர் ஆழமாக நம்புகிறார். அந்த கதைகள் இருக்கிறதுக்கு முன்னாடி நான் இதை மட்டும் சொல்லிடுறேன்.
இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம இப்ப பேசுறது ஒரு ட்ரூ சீஸ் ஃபயர் இஸ் அ பெர்மனன்ட் சீஸ் ஃபயர். ஒரு நிரந்தரமான அமைதி வேண்டும் அப்படிங்கிறத வந்து தேவர் டேக் அண்ட் டிசிஷன். தே கால் தி பீப்புள். எல்லாரும் வந்தாங்க, கெட் டுகெதர். அப்துல் அல் சிசி தலைமையில் வந்து ஈஜிப்ட்ல நடந்தது. எல்லாரும் போய் கலந்து கொண்டார்கள். பலஸ்தீனத்தினுடைய சார்பில் கலீல் அல் ஹயா அலாங் வித் ஹிஸ் நெஃப்யூ அவர்களும் கலந்து கொண்டார்கள். அமெரிக்காவினுடைய என்வையாக ட்ரம்ப் வரவில்லை. மிக முக்கியமாக ஜெரி குஷ்னர், ஸ்டீவ் விட்காஃப், இந்த 2 பேரும் வந்தாங்க. அமெரிக்க அதிபர் வந்தாங்க. உலகம் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தது. அப்பா இந்த மாதிரி டெய்லி காலையில் எடுத்த பிள்ளைகள், குழந்தைகள், பிரெக்னன்ட் லேடிஸ் எல்லாருமே கொல்லப்பட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும். நம்முடைய நாடுகளும் கூட இந்த அவலத்தை நிறுத்துங்கள் என்று மரியாதைக்குரிய பிரதமர் அவர்களும் சொன்னார். இது ரொம்ப அவலம், அது உலகமே அவலம். மோடி ட்ரம்ப் நிப்பாட்டுறதுக்கு அமைதி பேச்சுவார்த்தை கூட மோடி வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இப்ப யாராவது ஒருத்தர் சொல்ல, கேன் யூ ஷோ மீ a country, ஒரே ஒரு நாடு இஸ்ரேலுக்கு நீங்க ஆதரவு கொடுக்குது, ஒரு நாட்டை காட்டுங்க. எந்த நாடுமே இல்லை. எந்த நாடு எங்கேயோ காட்டுங்க. நீங்க முடியுமா? உங்களால காட்ட முடியுமா? காட்ட முடியாது. ஏன்னா அவங்க இது இப்போ இந்த பாயிண்ட்ஸ்ல 21 பாயிண்ட்ஸ்ல முக்கியமான பாயிண்ட்ஸ், முதல்ல ரஃபா எல்லையிலிருந்து உணவுப் பொருட்கள் அந்த மக்களுக்கு போய் சேரணும். இரண்டாவது டிஸ்ஆர்ம், அதாவது ஆயுதங்களை கீழே வைக்கணும். PLO என்று சொல்லக்கூடிய பலஸ்தீன லிபரேஷன் ஆர்கனைசேஷன், அவங்க தான் அந்த ரெகக்னைஸ்டு அத்தாரிட்டிஸ் ஆஃப் கஸா, அவங்க தலைமையில் ஒரு கவர்னன்ஸ் ஃபார்ம் பண்ணணும், ரீபில்ட் பண்ணணும். இப்படி நிறைய பாயிண்ட்ஸ் பண்ணினாங்க. ரிவோக் ஃப்ரம் த மிலிட்ரி ஃப்ரம் த ஓன் டெரிட்டோரி, அதிலிருந்து எல்லோரும் வெளியே வாபஸ் பண்ணிடுறாங்க. இந்த முக்கியமாக 5-6 தான். மற்றதெல்லாம் மற்ற கட்டமைப்பு எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ என்னன்னா யூனூஸ்ன்னு ஒரு முக்கியமான டவுன்ல இருந்து இவங்க வெளியேற மறுக்கிறாங்க. யார் மறுக்கிறா? இஸ்ரேல் மறுக்கிறது. நீங்க கேட்ட அந்த ஒப்பந்தம் எப்படி கொலாப்ஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்க சொல்லும் போதே முன்னிலை சொன்னீங்க 45 பேர் இறந்தார்கள். 45 பேர் இல்லை, 100 பேர் இறந்திருக்கிறாங்க. இதுவரை 80 முறை இந்த சீஸ் ஃபயர் எப்போ வந்துச்சோ, இட்ஸ் கேம் அந்த நடைமுறைக்கு வந்ததிலிருந்து இஸ்ரேல் ராணுவம், இன்டர்நேஷனல் மீடியாக்கள் சொல்லுகிறது 80 முறை இந்த லா வயலேட் செஞ்சிருக்கிறாங்க. வயலேட் செஞ்சிருக்கிறனா சட்டத்தை மீறி இருக்கிறார்கள். யார்? யூதர்கள். IDF 100 பலஸ்தீனர்களை கொலை செய்திருக்கிறார்கள். 2000ற்கு மேற்பட்ட பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் அது நடந்திருக்கிறது. அதுல 135 பாடி. நல்லா கவனிங்க. நேற்று கிடைச்ச செய்தி, இன்று காலை அந்த 135 பாடியில உதடுகள் வெட்டப்பட்டு, நாக்கு அறுக்கப்பட்டு, தாடைகள் உடைக்கப்பட்ட நிலையில்தான் அந்த பாடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல பெண்கள் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களா கடவுளின் சேனைகள்? எவ்வளவு வருத்தத்துக்குரிய செய்தி பாருங்க. சரி, பெற்றுக்கொண்டார்கள். 2000 பேர் வந்தாங்க. அல் ஜசீரா நேற்றிரவு தனது செய்தியில் சொல்கிறது, பலர் இன்டென்சிவ் கேர் யூனிட்ல ஹாஸ்பிட்டலைஸ், தே ஹேட் பின் அட்மிட்டட் வெரி சீரியஸ். இனி அவர் வெளியே வந்து அவர்கள் நடைபெறும் தான், இனி பிழைக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு செயல். அன்ஹைஜினிக், ஒரு சுத்தம் இல்லாம பெண்களுக்கான அந்த நாப்கின் கூட கொடுக்கலையா. அவ்வளவு மோசமான ஒரு என்ன சொல்றது சித்திரவதை. இதையெல்லாம் முடிந்த பிறகு என்ன செய்யறாங்க? இப்போ இஸ்ரேலு காசாவில் மக்கள் வாழக்கூடிய இடத்துல குண்டு அடிக்கிறாங்க. அடுத்த செய்தி தான், அதற்கு பதில் கொடுக்கறதுக்கு ஹமாஸ் என்ன பண்றாங்க? மறு தாக்குதல் நடத்தி 2 இஸ்ரேலிய இராணுவத்தினர் கொல்லப்படுகிறார்கள். அப்ப பதிலுக்கு பதில் அவங்க அளிக்கிறாங்க. இப்ப இவங்க சொல்ற காரணம் என்னன்னா, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அந்த அக்ரிமெண்ட் ஒரு ஃப்ரேம்டு அக்ரிமெண்ட், அதாவது செப்பரேட்டப்பட்டது, பாதுகாக்கப்பட்டது. அதுல அவங்க நினைச்சாங்க, உடனடியாக நாங்க அந்த 20 பேரையும் கையில ஒப்படைச்சிடறோம். மீதி இருக்கக்கூடிய அந்த பாடி 28 பாடியும் இட் ஹஸ் பின் டேக் சம் டைம், இஸ் மோர் டைம். ஏன்னா அது உள்ள இருக்கு. இது வரைக்கும் ஒரு 11 பாடி கொடுத்துட்டாங்க. இந்த ரிமைனிங் ஒரு 15, 16, 17 பாடி இருக்கு. அதை நாங்கள் கொடுத்துட்றோம். ஆனால் எங்களுக்கு அந்த கடுமையான போர்க்கள சூழ்நிலையில் தெரியாது அப்படின்னு துருக்கியிலேருந்து ஒரு எக்யூப்மெண்ட்டோட ஆள் இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இந்த நிலையில பெஞ்சமின் நெத்தன்யாகு இப்பொழுது குட்டையை குழப்புகிறார். பக்காவா ஏன் குழப்புறார் அப்படின்னா, கனடா அதிபர் நேற்று ராத்திரி என்ன சொன்னார்னா, நீ என் நாட்டுக்கு வந்தா கேரி உன்னை பிடிச்சி நான் குற்றவாளியை ஒப்படைச்சிருவேன் அப்படின்ட்டு. ஸ்டோமர் என்ன சொல்லியிருக்காருன்னா, யூகே அதிபர் நேற்று இரவு, எல்லாம் ஃப்ரெஷ் நியூஸ் தான், $500 பில்லியன் நீ கொடுக்கணும். மக்களை கொலை செஞ்சு ஊரில் 95% மேலே ஒன்றும் இல்லாமல் பில்டிங்கை நாசமாக்கி
வாழ்வாதாரத்தை குலைத்து, மருத்துவமனைகளை குலைத்து, ஸ்கூலை குலைத்து, இன்னும் அட்ராசிட்டி செட்டன்னா யூ ஹாவ் டு பே 500 பில்லியன் ஃபார் பீப்புள் ஆஃப் கசா. நீ கண்டிப்பாக ஒரு 500 பில்லியன்னா இந்திய மதிப்பதுக்கு ஒரு 4.5 லட்சம் கோடி, அதாவது 40 லட்சம் கோடி. 500 பில்லியன், 10 பில்லியனுங்கும் போது ஒரு 86,000 கோடி இந்திய மதிப்பிற்கு வைத்துக் கொள்ளுங்கள். 1 பில்லியன் என்பது 8,500 கோடி. அப்படின்னால் எங்க போயிடும்? 4.5 லட்சம் கோடி, 5 லட்சம் கோடி நீ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட போயிடும் 40 லட்சம் கோடி, 4.5 லட்சம் கோடி இல்லை, 100 பில்லியனுங்கும் போதே 9 லட்சம் கோடி வந்துடும் 10 பில்லியனுங்கும் போது. அப்ப 500 பில்லியன் எங்க போயிடும்? கிட்டத்தட்ட 40 லட்சம் கோடி கொடுக்க சொல்றாங்க. ஏன்னா உலகத்தில் எல்லா வெறுப்பே வந்த பிறகு இப்ப அவருக்கு என்ன பிரச்சனை நீங்க கேக்குறீங்க. ஆனா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்னமோ ஹமாஸ் அமைப்புக்கு தான் ஒரு எச்சரிக்கையை விடுறாரு. நீங்க நிறுத்தலாம், இதை விட பதிலடி இரட்டிப்பா கொடுப்போம் அப்படின்ற போல அமெரிக்க அதிபர் ஹமாஸுக்கு தானே எச்சரிக்கை விடுறாரு. அமெரிக்க அதிபர் ஒரு நகைச்சுவை மன்னன், என்ன பேசுவான்னு தெரியாது. அப்போ ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அமெரிக்க அதிபருடைய மருமகன் ஜெரி கிருஷ்ணருடைய ஸ்டேட்மெண்ட் நேற்று வகையாச்சு. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? கடுமையான கோபம். இன்னைக்கு செய்தி வெளியா இருக்கு. தோஹாவில் இருந்து முஹம்மது எல்மிசார் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் பேட்டி கொடுக்குறாரு. அமெரிக்கா கடுமையான டென்ஷன்ல இருக்கிறாங்க. ஏன் டென்ஷன்லன்னா 2 டென்ஷன். அவருக்கு இந்த ஒப்பந்தத்துல நல்ல பேர் வாங்கணும், பேஞ்சி உலகத்திலே மிகச்சிறந்த மேன் ஆஃப் பீஸ்ங்கிற பரிசை வாங்கணும். 1. 2வது, இந்த மத்திய கிழக்குல இந்த பிரச்சனைகளை தொடர விட்டால் அவருடைய கூட்டாளிகள் இருக்கிறாங்க பாருங்க, கத்தரு, சவுதி அரேபியா, துருக்கி, இந்த மாதிரி நாடுகள், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், இங்கிருந்து ஏராளமான பணங்கள் அவர்களுக்கு வராது. அமெரிக்கா இன்னைக்கு இருக்கக்கூடிய ரெசன் சிக்கல் இருக்கு பாருங்க, அதுக்கு இவர்களை அந்த நாட்டில் ஒரு அன்ரெஸ்ட் சிச்சுவேஷன் இஸ் கோயிங் ஆன். அதாவது ஒரு அமைதியற்ற நிலைமை போயிட்டு இருக்கும்போது இந்த நிலைமை தொடர்வதால் அமெரிக்காவுக்கு பல பிரச்சனைகள் உள்நாட்டிலும் இருக்கிறது, சர்வதேசத்திலும் இருக்கிறது, அவர்களுடைய நேட்டோ கூட்டாளிகளுடைய அழுத்தமும் இருக்கிறது. ஸ்பெயின், உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்ம இத்தாலி, ஜெர்மன், இங்கிலாந்து நாடுகள்லாம். இப்ப இதனால அமெரிக்க அதிபர் இவனை சாந்தம் பண்றதுக்கு வெளியே ஒரு வார்த்தை சொல்லிக்கிறார். எதுக்கு? ஹமாஸ் என்ன சொல்றாங்க, நாங்க வேகமா பண்ணிட்டு இருக்கோம், நீங்க உங்க ஆள் நீங்களும் பாடியை நாங்க எடுக்கிறோம், அந்த பணத்தை வச்சு அவன் என்ன செய்ய போறான்? ஒரு சிந்தனை செய்தி பாருங்க. 28 பேர் இறந்த அழுகிய உடலை வச்சு ஹமாஸ் என்ன செய்யும்? இவர் என்ன காரணம் சொல்றாங்கன்னா, இவர் மட்டும் இல்ல, பெஞ்சமின் நெத்தன்யாஹு கூட இருக்கிறவன் 2 பேர், பெசலேல் ஸ்மோட்ரிச்னு ஒரு ஆளு, பென்கவிர்னு ஒருத்தன். அவர் கடுமையான போக்கு வலதுசாரி தீவிரவாதிகள் எல்லா நாட்டிலும் இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அவர் என்ன சொல்றாருன்னா, நீ காசாவை டெமாலிஷ் பண்ணு, சீஸ் ஃபயருக்கு போகாத, உடனே மீண்டும் போற நீ நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாங்க உனக்கான ஆதரவை வாபஸ் பெறுவோம். யாஹூதியாத்துங்கிற ஒரு பார்ட்டி, அதனுடைய ஃபவுண்டர் அண்ட் ஆர்கனைசர் தான் பெசலில் ஸ்மோட்ரிச். அவர் அப்பாயிண்டட் எதுல இருக்கிறாரு? போர்ட்போலியோவில் தேசிய பாதுகாப்பு அமைச்சரா எங்க இருக்கிறாரு? இஸ்ரேல்ல இருக்காரு. பெசலில் ஸ்மோட்ரிச் அவர் இன்னொரு கட்சி. அவர் என்ன பண்றாரு? அவர் இவருடைய கூட்டணி கட்சிகள் இந்தியாவில் அமைகிற மாதிரி தான். அவர் என்ன சொல்றாரு? வார் அப்படின்ட்டு நேற்று எக்ஸ்தலத்துல பதிவு செஞ்சிருக்காரு. போர் தான், போர். ஒண்ணு இருந்தா ஃபோர்ஸ்அப்ல அந்த மக்களை வெளியேத்துப்பா. இந்த 23 லட்சம் பேரை வெளியேற்றிட்டு ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்காரு? ஆண்டவர்னா பிதாவுக்கு சொல்லியிருக்காரு பைபிள்ல, பிப்ளிக்கல் நாம்ஸ்ல, இஸ் a promised land. கானான் தேசத்திலிருந்து மோசே தீர்க்கதரிசிட்ட யார் சொல்றார்? மோசேனா அவர்களுடைய வாரிசு. யாருடைய தலைவர்? யூதர்களுடைய ஒரு இறை தூதர். அவர் என்ன செய்யறாரு? யூதர்களை பார்வோனுடைய மன்னன்ல எகிப்துல இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ கானான் தேசத்தை இவர்களை கொண்டு செல்லு, அதனால அங்கிருந்து நாங்க வந்தோம், இது கடவுளால் எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பூமி, இதுல இருந்து நாங்க போக மாட்டோம். யார் சொல்றா? அவங்க சொல்றாங்க, போர் போட்டு அந்த மக்களை முதல்ல வெளியே போக சொல்லு, ஒப்பந்தம், ஆயுதத்தை கீழே வைப்போம், இதெல்லாம் தேவையில்லைன்னு யார் சொல்றா? பெசலில் ஸ்மோட்ரிச்சும் பென்கவீர் போன்ற தீவிரவாதிகள் சொல்றாங்க. இவர் நேற்று நெட்ஸ்ல போய் பேசுறாரு. நெட்ஸ்னா இங்குள்ள இந்தியா பார்லிமெண்ட், ராஜ்யசபா இருக்கு இல்லையா, அத மாதிரி அங்க நெட் இருக்கு, அதுல போய் பேசுறாரு. ஆனாலும் இப்பொழுது அவருக்கு மேல் இருக்கிறது சர்வதேச கோர்ட்ல அவர் மாட்ட போறாரு. மாட்டினா 30 வருஷம் கம்பி எண்ணணும். அது வரைக்கும் அவர் கதை முடிஞ்சு போய், இப்பவுமே வயசு 75. அப்புறமா ஊழல் குற்றச்சாட்டுகள், அவருடைய ஒய்ஃபும் அவர் வாங்கின ஏராளமான விவகாரம் இருக்கு. அப்ப இதை நாங்க தொடர்ந்து போர் காரணம் காட்டினா அந்த நாட்டில் உள்ள அரசாங்கத்துல அவர் தொடர்ந்து இருக்கலாம். போற காரணம் காட்டாம இருந்தா எலெக்ஷன் வந்துடும். எலெக்ஷன் வந்தா செப்பாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க? இவருடைய பார்ட்டி லிக்குட் பார்ட்டி வில் ஃபால்.
ம். கீழே விழுந்து போயிடும். ம். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? மக்களை அழிக்கணும். பரபரப்பாவே போர் வச்சிருக்கணும், போர் போரை போர் போர் ஒரு போர் போர். பதட்டத்திலே வச்சிருக்கணும். ஏன்னா ஹமாஸ் வந்து அவங்க வந்து என்ன பாருங்க, வலு குறைந்த நிலையில தான் இருக்காங்க. ம், ம். அங்கோட மக்களும் வலு இல்லை. அவங்க வந்து ஒருவேளை தான் சாப்பிடுறாங்க. சாப்பாடு இல்லை. சாப்பாடு. அவங்க மறுபடியும் எப்படி போருக்கு போவாங்க? கொஞ்சமாவது ஒரு ஞான புத்தியோட செஞ்சு பாருங்க. சில நண்பர்கள் இந்த கமெண்ட்ஸ்ல என்னெல்லாமோ எழுதுறாங்க. அது அவர்களுடைய உரிமை, நான் அவர்களை வாழ்த்துகிறேன். ம். மனசாட்சியோட ஒரு விஷயத்த பார்க்கணுங்க. மதத்தை பார்க்க கூடாது, சாதியை பார்க்க கூடாது. ஹமாஸ் நம்ம ஏன் பார்க்கணும்? நாம பார்க்க வேண்டிய ஆள்கள் காசாவுடைய மக்கள். அந்த மக்கள் 1400 வருஷத்துக்கு முன்பு முகமதுடைய காலத்துக்கு பின்புதான் இஸ்லாமிய மதத்துக்கு வந்தாங்க. அதுக்கு முன்னாடியே பைபிள் இருக்கு பாருங்க, தோராவுல பெலிஸ்தியர்கள் அவர்களுக்கு பேர் இருக்கு. வேற மதத்தை இருந்தாங்க. ம். அவர்கள் சிலைகளை இந்தியாவில் இந்துக்கள் நம்ம வணங்குற மாதிரி, நம்முடைய மக்கள் வணங்குற மாதிரி ஒரு வணக்கத்தை இருந்தாங்க. ம். நபிகள் நாயத்துக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல ஸ்டேட்ல வந்து முஸ்லீம்கள் வந்தாங்களே தவிர, ம். இவர்கள் வருவதற்கு முன்பே அங்கு ஒரு மக்கள் இருந்தார்கள், வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய தலைமுறை தான் இந்த பெலிஸ்தியர்கள். ஓகே. இவர்கள் கானான் தேசத்துக்கு எகிப்துல இருந்து தான் வந்தாங்க. ம். ஆக இப்படி ஒரு விருப்பு நம்முடைய கமாண்ட்ல பாக்குறோம். ம். பல நண்பர்கள் ம். இது வந்து விருப்பு, தீவிரவாதி தீவிரவாதி ம். தீவிரவாதி. ம். இது என்ன தீவிரவாதி? ஹமாஸ் தீவிரவாதி வைத்துக்கொள்ளு. ம். ஹமாஸ் அங்க போய் உள்ள போய் கொலை செஞ்சது தீவிரவாதம் தான். அதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ம். ம். அதுக்கப்புறம் நீங்க 1.5 லட்சம் 2 லட்சம் பேரை கொலை செஞ்சுட்டு அவநாட்டுல உள்ளவன வெளியே போனா எப்படி சார் போவோம்? இப்ப யார் சார் தீவிரவாதம் பேசுறா? இதான் என்னுடைய கருத்து. நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒரு டிசென்ட், ஒரு கன்ஃபர்பிலைசேஷன் சிச்சுவேஷன் டு பி அப்பியர் அமங் த சொசைட்டி. இப்ப எல்லாருமே அதை பாக்குறாங்க. ஒரு பெரிய குழப்பம், கருத்து மாறுபாடு வந்திருக்கு. அமெரிக்காவுக்கு பிரஷரா இருக்கு. இவனு மறுபடி பிரச்சனையை உருவாக்கிடுவாங்கிறது தெரியுது. ம். அதனால ஸ்டீவ் விட்காஃபும் ஜெரி குஷ்னரும் ரிப்போர்ட்டை அனுப்பிட்டாங்க அமெரிக்காவுக்கு. இப்போ ஒரு சென்சிட்டிவான ஒரு நிலை இருக்கு. என்னுடைய கேள்வி அடுத்ததான். ஏன்னா அமெரிக்கா வந்து போரை நிறுத்துன்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சிகள் எடுத்து வருது. ஆனா வந்து இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, ஹமாஸ் அமைப்பு வந்து ஆயுதங்களை கைவிடும் வரை போர் தொடரும் அப்படின்ற போல ஒரு சொல்றாங்க. அப்பனா வந்து அந்த இஸ்ரேலை வந்து அமெரிக்காவிலே கட்டுப்படுத்த முடியலையா? இஸ்ரேல் இதுதான் கேள்வி. ஆமா. இப்போ இஸ்ரேலுடைய கலீலுல் ஹயா ம். அவர் ஸ்போக்ஸ் பர்சன் 2 பேர் பேசுறாங்க. அவங்க நேற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த அக்ரிமெண்ட் இருக்கு பாருங்க, அந்த அக்ரிமெண்ட்ல டிஸ்ஆர்ம், ஆயுதங்கள் லே டவுன், கீழே வைக்கணும் அப்படின்ட்டு எதுவும் கிடையாது பாயிண்ட். ஏன்னா நாங்க பிஃபோர் த சீஸ் ஃபயருக்கு முன்னாடியே பேசணும். இங்க பாருங்க, அங்க வந்து அதாவது யாசிர் அல் சஹாப் அப்படிங்கிற ஒரு குழு இருக்கு. நிறைய குழு இருக்கு. அந்த குழு வந்து பலஸ்தீனத்துடைய சுடுதலைக்கு தான் போராடினாங்க. அவர்களுக்கு ஃபண்ட் பண்றது நான் அன்னைக்கு கடந்த பேட்டியிலே சொல்லியிருக்கேன். இப்ப இவங்க உசுப்பு ஏத்தி உள்ளுக்குள்ள குழப்பம் ஏற்படுத்துறாங்க. அவங்கள பிடிச்சி தலையை வெட்டி அவங்கள ஷூட் பண்ணி காலி பண்றாங்க. இப்ப ஹமாஸ் என்ன செய்யுது, நாங்க தான் போலீஸ். எதுக்கு? காசாவுக்கு. இங்க வந்து மக்களை பாதுகாக்கணும். we need to protect from our national citizen from the terrorist group. அதனால நாங்க ஆயுதங்கள் கையில இருந்தா தான் அவங்கள நாங்க சுட முடியும், அவங்கள பிடிக்க முடியும். ஆயுதங்கள் வைக்காம எங்களால பண்ண முடியாது. எக்காலத்திலும் நாங்கள் ஆயுதத்தை வைக்கணும்னு சொல்லவும் இல்லை. அக்ரிமெண்ட்ல நீங்க படிச்சுக்கிடுங்க. அமெரிக்காவுக்கு தெரியும் ஆயுதத்தை மணியாக்கும் இல்லை. குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் ஆயுதம் எங்கள் கையில் இருக்கும். இது அக்ரெஷன், இஸ் நாட் ஃபார் அக்ரெஷன். அதாவது இவர்களுக்கு எதிராக நாங்கள் கொண்டு வரவில்லை. யாருக்கு எதிராக? யூதர்களுக்கு எதிராக நாங்கள் போராட போவதில்லை. எங்கள் மக்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அமெரிக்கா அமைதியா போயிட்டு இருக்கிற காரணம் அதுதான். ஆனாலும் இடையிடையே ஹமாஸை நான் கில் பண்ணிடுவேன், கிரஷ் பண்ணிடுவேன் போற போக்குல செய்தியை போட்டுக்கிட்டு இருக்காரு. இதுதான் உண்மை. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு ஒரு அப்ரோப்ரியேட் எவிடன்ஸ் இல்ல. ஆல் ஐஸ் ஆர் ஆன் ஹமாஸ். வாட் வில் ஹேப்பன் டுடே, டுமாரோ, டே ஆஃப்டர் டுமாரோ, இதுதான் இப்போ இல்ல அட் பிரசன்ட். மிக்க நன்றி சார், நேரில் வந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு. ரொம்ப நன்றி கோபி சார்.